ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாகர்கோயில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாகர்கோயிலில் கல்யாணம் வந்தாலே கல்யாண வீட்டில் சாம்பாரோட பருப்பு குழம்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு அங்கே பருப்பு குழம்பு ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் பருப்பு குழம்பு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்போட என்னெல்லாம் சேர்க்கணுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து என் கைப்பிடி அளவு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 7 பெரிய பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா 2 கீறி போட்டிருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அதை ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறோம். தண்ணியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5 விசில் நல்லா குழையிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் விட்டுருங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா பொருளை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஜார் எடுத்து தேவையான அளவு தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துட்டு இப்போ நல்லா நசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நசிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் நம்ம நசிச்சு வச்சிருக்கிற பருப்பை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை சேர்த்துட்டு அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். அதனால் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்ததும் நம்ம கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றணுங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நான் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஃபாரினில் இருக்கிறதால எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிடைக்காது. அதனால் நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்த காஞ்ச கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 வரமிளகா ஏன் சேர்க்குறேன்னா ஸ்மெல்லுக்காக. ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் நம்ம குழம்புல சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.